வாழ்வோம் வாழ்விப்போம். மனுஷன் என்ன வேணும்? பொறுமை வேணும், நிதானம் வேணும், அடுத்தவங்களை மதிக்கணும். கொலை பாவங்கள் செய்யவே போ கொலை பாவங்கள் கூடவே கூடாது மனுஷனுக்கு. மிருகங்கள் தான் கொலை பண்ணும். நீ கொலை பண்ணிட்டேன்னா நீ மனுஷன் இல்ல. இப்ப நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, சார் கொலை பண்ணாமலாம் வாழ முடியுமா சார்? நான் எனக்காக வெட்டல சார், என் பையன் கேட்டான் சார் ஆடு திங்கணும்னு, அதான் சார் போய் வாங்கிட்டு வந்தேன் கறி. என் பொண்டாட்டி கேட்டா சார், அதான் கோழி வாங்கி கொடுத்தேன் சார். சார் அவங்களுக்கு எல்லாம் அறுக்க தெரியாது சார், அதான் நான் அறுத்து கொடுத்தேன் சார். அப்பத்தான் சார் அறுத்தேன். இது என்ன சார், மனுஷனாதான் சார் அறுத்தேன். ஆடு அறுத்துதான் மனுஷன் அறுக்க தோணும். சின்ன விஷயங்கள் தான் பெரிய விஷயங்களாக மாறும். நம்ம நிறைய இடங்கள்ல எக்ஸ்கியூஸ் கேட்கிறோம், இது ஒரு பெரிய விஷயமா? இப்ப நான் போய் சொல்லிட்டேன், இனி நான் செட்டா போயிட்டேன், கேட்டுட்டு தானே இருக்கேன். அவளுக்கு எப்படி இருக்கும்? அடப்பாவி, உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைய அப்படியே மலை போல இருந்தது சாட்சிச்சேடா. இது ஒரு சின்ன விஷயங்கிற, இதான் எனக்கு பெரிய விஷயம். நிறைய வீட்டுல புருஷன் முண்டாட்டிக்குள்ள நடக்கிற சண்டை இதுதானே. வேற மற்ற எல்லாம் விட்டுருங்க இல்லையா? என் நம்பிக்கைக்கு அவ சரியில்லை. அவனும் அவளோ ரெண்டு பக்கம் ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்லையா? அவன் குற்றம் சொன்னா அங்க, இல்ல அவன் அவளை குற்றம் சொன்னா அங்க, எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுட்டு அங்க என்ன வருதுன்னா, என் மீது வைத்த நம்பிக்கை, உன் மீது வைத்த நம்பிக்கை, அது சிறுசு பெருசுங்கிறதே கிடையாது. நம்பிக்கையில சின்ன நம்பிக்கை பெரிய நம்பிக்கை கொஞ்சம் எல்லாம் கிடையாது. ஒன்ஸ் முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுதான். அதனால்தான் குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலமே என்னன்னா, ஒரு முறை கைப்பிடித்தால் விடக்கூடாது. அந்த கட்டுக்கோப்பு. ஏன்னா அந்த நம்பிக்கை டெத் வரை இருக்கணும். ஒண்ணு அவ சாகுறவரை, இல்ல நீ சாகுறவரை. இதுதான் புருஷன், இதான் பொண்ணு, அதான் குடும்பம். சொல்ல முடியுதா? சமூக கட்டமைப்பே அதுதான். இது ஏன்னா உங்க நம்பிக்கை தான். அப்பா அம்மா மேல வைக்கிற நம்பிக்கை. அப்பா தப்பு செய்யறாரு, அது அவருடைய குணம். அவர்கிட்ட போய் சொல்றான், உங்க அப்பா சரியில்லைடா, போன எங்க அப்பா பத்தி எனக்கு தெரியும், நீ எனக்கு சொல்லாது போ. சொல்லிட்டானா இவன் அப்பா மேல வச்சிருக்க நம்பிக்கை வாழும். அவன் ஃப்ரெண்டு, ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு சொன்னவன், அப்படியா? ஆமாடா, உங்க அப்பா பார்த்தா வேற ஒரு பொம்பளையே பைக்ல வச்சு கூட்டு போறாருடா. இவரு இதெல்லாம் பண்றாரா? அம்மாட்ட போட்டு கொடுத்துருவான். இவன் என்ன நினைக்கிறான், அம்மாவுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிற மாதிரி, அம்மா அப்பா இவன் பார்த்த மாதிரியே சொல்லுவான். நான் பார்த்தம்பா, வேற ஒரு பொண்ணை பின்னாடி வச்சு பைக்ல கூட்டு போறாரு. கேட்கவா வேணும் அவளுக்கு? கையில என்ன வச்சிருக்கா? திமுசு கட்டை வச்சிருக்கா. அடிக்கிறதுக்கு தப்ப இல்ல, இவன் கொடுத்துட்டான் தப்ப. தம் தீம் தாம் தீம்னு வந்தாரு, நைட்டு போட்டாரு. காரணம் வேற ஒண்ணுமே இல்ல. இந்த பையனுக்கு அப்பா மீது இல்லாத நம்பிக்கை இல்ல, உண்மையான நம்பிக்கை. இது நம்மளை பெற்றவராக்கும், நம்மளை வளர்க்கிறவராக்கும், நமக்கே புத்தி சொல்லி தந்தவராக்கும். அவர் எப்படி தப்பா நடந்தா அது அவரு வாழ்க்கை. நமக்கு சொன்னதான் நம்ம நடக்கணும். நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு சொன்னதை விட்டுட்டு மத்ததை பார்த்துட்டு தெரியுறோம். அங்கதான் கேடு. எங்க கேடு வருதுன்னா, நீ என்ன பண்ற, அளவுக்கு மேல போற, உன் வரம்பு மீறுத. நான் சொல்ல புரியுதா? உங்களுக்கு என்ன வழங்கப்பட்டது, இதை மட்டும் பாருப்பான, அதை மட்டும்தான் பார்க்கும். அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க போறாங்க, அது உன் மேலே இல்லையே. நமக்கு என்ன ஆகுதுன்னா, புத்தி நமக்கு மீறின வேலைகள் எல்லாம் இறங்கிடுது, நம்மள வீணாக்கிட்டு அது போயிடும். கடைசியில இருந்த 2 உறவும் கெட்டு போயிடும். ஒரு குருட்ட போறீங்க, குரு சொல்றார், குரு என்ன சொல்றார், நீ அங்க போப்பா, வெளியில போய் உட்கார்ந்து இந்த துணியெல்லாம் துவைச்சிட்டு இரு. அவன் மேல அவ்வளவுதான். அந்த துணிய அழகா துவைச்சு காய போட்டு அப்படி போட்டு வந்துடக்கூடாது. நிறைய பேர் நம்ம செய்யற தப்பு அதுதான். உனக்கு துணியை துவைச்சு போட்டு வான்னு சொல்லல, துணியை துவைச்சிட்டு வா. அப்படின்னா துணியை துவைக்கிறத காய போட்டு மடிச்சு எடுத்து கொண்டு கொடுக்கணும். அதுவரை நீ அங்கேயே காத்து இருக்க வேண்டும். அதுக்குதான் அவர் டைம் கொடுக்க. இப்ப அவர் இருக்கிற ரூம்ல வேற ஒரு அம்மா வருது, அவர் அந்த அம்மாவுக்கு பாடம் எடுக்கிறார்.
அவ குடும்ப கதைகள் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கு அனுசரணையா பேசி அதை திருத்துறதுக்கு வழி பண்றார். இப்ப இவன் துணி துவைக்கிறவன் இவன் காதை எங்க வச்சுட்டு போயிட்டான்? இந்த ரூம்ல வச்சுட்டு போயிட்டான். இந்த காதை அவனுக்கு அதை கேட்டு கேட்டு போனவனா அங்க நிக்க முடியல. குரு நம்மள்ட்ட என்ன சொல்றாரு? பொம்பளைகிட்ட பேசக்கூடாது, தேவையில்லாம பார்க்க கூடாது, சிரிக்க கூடாது, இப்படிலாம் நமக்கு சொல்லியிருக்காரு. அவரு என்ன ஆணி சிரிக்கிறாரு, இங்க பக்கு பக்கு நெஞ்சில் அடிக்குது. அவரு மட்டும் சிரிக்கிறாரு, எல்லாரும் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எப்படி அவர் எப்படி சிரிக்கலாம்? இதான் கேள்வி. இது உருப்படுமா? அவர் எப்படி சிரிக்கலன்னா பூயுவான். உனக்கு யார் அந்த ரைட்டை கொடுத்தா? சிரிக்கிறத சிரிக்காம போறது அவங்கவுங்க நிலைமை. உன் நிலைமை பாரு. நீ சிரிக்கணும்னா சிரிக்கலைன்னா இரு. டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். உனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? வரம்பு கொடுத்திருக்கிறார். நீ இந்த துணியை துவைக்கிறது மட்டும்தான். அவன் தான் உண்மை சீடனாக்க முடியும். நான் எல்லாம் பாத்துக்குவேன்னா மாஸ்டர் ஆஃப் ஆல்ங்கிறது குரு சிஷியன் வாழ்க்கையில ஒத்து போகாது. மாஸ்டர் ஆஃப் ஆல்ங்கிறது குருவாக தான் இருக்க வேண்டும். அதனாலதான் அந்த குரு சிஷிய வாழ்க்கை இன்னைக்கு கெட்டு போச்சு, இல்லாமலே போச்சு. அது இல்லாமலே போனதுனால இறைத்தனமும் நமக்கு தெரியாமலே போச்சு. அன்றாவது சிந்திக்கலாம். ஏன்னா குரு சிஷியன் பாடங்கள் தான் நம்மளை என்ன பண்ணுனா வானலோகத்தை எட்ட வைக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் பாடமோ, கல்லூரி பாடமோ, பல்கலைக்கழக பாடமோ இதெல்லாம் அதுக்கு இல்லை. இது தனி சப்ஜெக்ட். அதனால சயின்ஸ் சொன்னா அதுக்கப்புறம் சயின்ஸ நேச்சுரல் சயின்ஸ், அந்த சயின்ஸ்னா அப்புறம் பிசிக்ஸ் என்ன, கெமிஸ்ட்ரி என்ன, பயோ என்ன, பிரிச்சு 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 இன்னைக்கு ஒரு அன்லிமிட்டா போயிட்டே இருக்குது. இன்னும் போயிட்டு இருக்கோம். அப்ப எப்ப நீங்க ஒண்ணாவீங்க? எப்ப உங்களுக்கு படிப்பு முடிவாகும்? இட்ஸ் என்லெஸ். நம்ம படிக்கிறதுக்காக வந்தோம் வாழ்க்கைய. அப்ப நம்மள திருப்பிட்டாங்க, திசை திருப்பப்பட்டது. நீ தெரிந்ததை வாழ்வதற்கு வந்தாய், தெரிந்து கொண்டே இருப்பதற்கு வரவில்லை. இன்னைக்கு எஜுகேஷன் இஸ் அன்லிமிட்ங்கிறோம். ஏன்னா அவனுக்கு அப்பதான் இவன் பணம் கட்ட முடியும், எல்லாம் கட்டிக்கிட்டே இருப்பான். பில்டிங் பாருங்க, ஒரு ரூம் போதும் உட்கார்ந்து படிக்கிறது. அத 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இன்னைக்கு காலேஜ் எல்லாம் கட்டி, அப்ப அந்த அளவுக்கு அவன் பணம் வாங்கத்தானே செய்வான். எஜுகேஷன் இஸ் லைக் பிசினஸ். வியாபாரத்துக்குள்ள தலையை விட்டா மிஞ்சுமா? அப்ப வாழ்க்கை என்ன ஆகி போச்சு? மிஷின்ல விட்ட கரும்பு மாதிரி சதைஞ்சு போ. காரணம் நாம தான். தெளிவின்மை, நம்பிக்கையின்மை.